ஆடி மகாநவராத்திரி நடந்துருக்கு. பகவானுடைய ஆசீர்வாதத்தில், மகாபரிவானுடைய ஆசீர்வாதத்தில் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக குரு வச்சுருக்கோம். மூணாம் நேரத்தில் நான் விஸ்வநாத சாஸ்திரிகள் பேசுகிறேன். ஒய்ஃப் ராஜேஸ்வரின்னு பேர். அவ்வளோ நானும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து எல்லோரும் நீங்கள் வைக்கிற மாதிரி இதே மாதிரி இந்த குருகள் நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து கருமாரியம்மன் அலங்காரம் பண்ணியிருக்கோம். முகம் பாவனைகள்லாம் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு கருமாரியம்மன் அலங்காரம் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் ஈஃபில் டவர் இருக்குது. கீழே வந்து எல்லா தேவதையினுடைய விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கோம். குருவுக்கு வேணுமே அப்படின்ட்டு. அடுத்தது பார்க்க போகிறது வந்து துர்கா பூஜை. கொலுவில் துர்கா அம்பாள் சிம்ம வாகனத்தில் இருக்கா. கீழே வந்து ஸ்திரீகள்லாம் விளக்கு பூஜை பண்ணுற மாதிரி இது வந்து துர்கா பூஜை. துர்கா பூஜை இப்போ வரக்கூடியது வந்து கீழே அஷ்டதிக் பாலகா. இந்திர, அக்னி, யம, நிருதி, வருண, வாயு, குபேரன், ஈசானம் இவெல்லாம் அஷ்டதிக் பாலகா. இந்த வருஷம் நாங்கள் இதை புதுசாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ராம ஜனனம். ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன் சொல்லிட்டு ராமர் 4 பேரும் பிறந்திருக்கா. தசரத சக்கரவர்த்தி பக்கத்துலேருந்து பார்த்துட்டுருக்கார். ராம ஜனனம் இது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ராமரை ஆலிங்கனம் பண்ணுறது. இது ராம ஜனனம் முடிஞ்சு ஆலிங்கனம் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து சபரிக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியது. இப்போ வரக்கூடியது சபரிக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியது. அப்புறம் முன்னால் இருக்கிறது ஆஞ்சநேயர் லக்ஷ்மணரையும் ராமரையும் அழைச்சின்னு வருது. இது வந்து அசோகவனம் சீதை. அசோகவனம் சீதை. ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு கோலு வச்சுருக்கோம். கீழே லக்ஷ்மணர். அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம். அது ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சது. இதை முடிஞ்ச உடனே கோபிகா ஸ்திரீகள்லாம் வந்து நடுவில் கிருஷ்ணனை வச்சு கோலாட்டம் அடிக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம். அரச மரத்தடி விநாயகர் அது ஒன்று புதுசாக இந்த வருஷம் வச்சுருக்கோம். அரச மரத்தடி விநாயகர். இப்போ வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து மகாலட்சுமி. அதுக்கப்புறம் அது வந்து அப்புறம் பக்கத்தில் ராஜராஜேஸ்வரி, சிவன், பார்வதி, கணபதி அண்ட் சுப்பிரமணியர். அவள் என்டையர் ஃபேமிலியோடு இருக்கா. அப்புறம் லக்ஷ்மி வராகமூர்த்தி. அது முடிஞ்சதுக்கப்புறம் பத்மாவதி, பாலாஜி, அத்திவரதர் காஞ்சிபுரம், அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர், குழலூதும் கிருஷ்ணர் காஞ்சி மகாபெரியவா, பர்வதம் கிரி, பரமேஸ்வர், பார்வதி. முதல் படிக்கட்டு முடிஞ்சது. இப்போ 2வது படிக்கட்டில் தசாவதார மூர்த்திகள். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து நவதுர்கா. அப்புறம் காலபைரவ மூர்த்தி. அனந்த சயனத்தில் வந்து மகாவிஷ்ணு. பின்னால் இருக்கக்கூடியது குருவாயூரப்பன்.
5 முகத்தோடு இருக்கக்கூடிய தேவி காயத்ரி தேவி, கருமாரி அம்மன், லக்ஷ்மி நரசிம்மர். இப்போ 3வது படிக்கட்டில் மரப்பாச்சி பொம்மை வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அதற்கப்புறம் காசி விஸ்வநாதர் அன்னபூரணிகிட்டே பிக்ஷை கேட்குறார். அதனால் அன்னபூரணி சிவனுக்கு பிக்ஷை அளிக்கக்கூடிய ஒரு காலம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதற்கப்புறம் திருவாரூர் கமலாம்பிகை, வளையல் அம்மன், வளையல் அம்மன், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், சோட்டானிக்கரை பகவதி, லக்ஷ்மி வராகமூர்த்தி 8 கையோட, பாலாம்பிகை, அப்புறம் மகாவிஷ்ணு தேவி, கீழே இஸ்கான், ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பக்தர்கள், அப்புறம் மதுரை மீனாட்சி, சரஸ்வதி, அன்னபூர்ணி. 4வது ஸ்டெப்பில் வந்து கடோத்கஜன், தட்சிணாமூர்த்தி, இது நெல்லையப்பர் காந்திமதி திருநெல்வேலி, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார், உண்ணாமலையார், சிவலிங்கம். இப்போ வர்றது வந்து சக்கரத்தாழ்வார், 16 கையோட மகாவிஷ்ணு, பின்புறத்தில் வந்து யோக நரசிம்மர், அதை பக்கத்தில் நாங்கள் எடுத்தும் வேறு காமிச்சிருக்கோம். 5 கணபதி பஞ்சவாத்தியம் பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து குபேரமூர்த்தி அவருடைய பண்டார்களோடு உட்கார்ந்துருக்கார். அப்புறம் பாண்டுரங்கன் அந்த ஒரு மூர்த்தி. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் ஆதிசங்கர பகவத் பாதா 4 சிஷ்யாவோட அம்பாள் பக்கத்தில் வச்சுருக்கோம். அஷ்டலக்ஷ்மி, கீழே சரஸ்வதி, இலைகளில் மகாகணபதி, துர்கை, அஷ்டலக்ஷ்மியை பார்த்துட்டுருக்கோம். இப்போது ஷிரடி சாய்பாபா, அதுக்கப்புறம் இது வந்து லக்ஷ்மி நாராயண திருக்கல்யாண மகோத்சவம் எல்லோரும் பண்ணிட்டுருக்கா. அந்த காட்சியை பார்த்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரர் அவளுடைய திருக்கல்யாண உற்சவம் பார்த்துட்டுருக்கோம். மேலும் கீழமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சபரிகிரிநாதன் ஐயப்பனுடைய செட்டு, இருமுடி கட்டோட. இது வந்து நம்மளுடைய கல்யாண செட்டு. இது நிச்சயதாம்பூலம். ரிசப்ஷன், நிச்சயதாம்பூலம் முடிஞ்சு ரிசப்ஷன் செட்டு. ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட ஜானுவாசம், ஆர்கெஸ்ட்ரா, இசை விருந்து. மறுநாளைக்கு இது கல்யாணம் நடந்துட்டுருக்கு. விவாகம் முடிஞ்ச கையோட சீமந்தம், முடிஞ்ச கையோட குழந்தை பிறந்து ஜாதகர்ம நாமகரணம், குழந்தைக்கு காது குத்து,
அதுக்கப்புறம் பிரம்மோபதேசம் இப்போ பார்த்தது ராகவேந்திரர் குரு ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுக்கப்புறம் கிருஷ்ண லீலா. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கிருஷ்ண லீலா. கோபிகா ஸ்திரீகள், காளிங்க நர்த்தனம், குஷேலருக்கு பாத பிரக்ஷாலனம் கிருஷ்ணர் பண்ணுறார், சுப்பிரமணியர், ஆறுபடை வீடு முருகன், பக்கத்தில் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா ஔவையார், கார்த்திகை பெண்கள். இது கல்யாணம் முடிஞ்சு எல்லாருக்கும் உண்டான சாப்பாடு ஐட்டம். அதுக்கப்புறம் தானிய வகைகள், கடைகள், பலசரக்கு கடைகள். அதுக்கப்புறம் பழனி முருகனுடைய மலை, பழனி முருகன். எல்லோரும் காவடி எடுத்துக்கிண்டு மலைக்கு ஏறுற மாதிரி பக்கத்துலேயே கீழே மலை அடிவாரத்தில் பலசரக்கு கடையும், இந்த பக்கத்தில் விவசாயத்தினுடைய கிராமமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பழனி மலை பக்கத்துலேயே ஒரு பக்கத்தில் பலசரக்கு கடை, ஒரு பக்கத்தில் கிராமம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்கோம். இதுதான் எங்களுடைய பூஜை ரூம். இந்த வருஷம் தஞ்சாவூர் பெயிண்டிங் போட்ட அந்த படங்கள்லாம் வாங்கி ஆவாகனம் பண்ணி ஷோடச உபச்சாரங்கள் பூஜைகள்லாம் பண்ணி இந்த வருஷத்தினுடைய பூஜையை ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி படம் தான் இது. சாரதிய மகாநவராத்திரி ரொம்ப அருமையாக நடந்துட்டுருக்கேன். பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தில் இதில் சாரதிய மகாநவராத்திரியில் ராஜராஜேஸ்வரிக்கு பூஜை டெய்லி நடந்துட்டுருக்கேன். அதில் லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிஷதி, லலிதா அஷ்டோத்திரம், பாலா திரிபுர சுந்தரி, துர்கா லட்சுமி சரஸ்வதி பூஜை அஷ்டோத்திரங்கள், அப்புறம் துர்கா சப்தசதி, தேவி மகாத்மிய பாராயணமும் டெய்லி இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இத்தனை வருஷமாக இந்த வருஷமும் பகவானுடைய ஆசீர்வாதத்தில் நடந்தாச்சு. அது பகவானுடைய அனுகிரகத்தில் லோகக்ஷேமத்துக்காக வேண்டி நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பகவானுடைய அனுகிரகத்தில் இந்த மென்மேலும் எல்லோரும் ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும்னா எல்லாம் வந்த ராஜராஜேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணி சாரதிய மகாநவராத்திரியை கொண்டாடி இருக்கோம். இந்த கொண்டாடி முடிச்சுட்டு அடுத்த வருஷமும் நல்ல வேறு தீமில் நாங்கள் ஒழு வைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். உங்களுடைய எல்லாருடைய கோஆப்ரேஷனில் பகவானுடைய ஆசீர்வாதத்தில் மென்மேலும் நாங்கள் இன்னும் நிறைய பொழு வைக்கணுங்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். பூனாலேருந்து நான் விஸ்வநாத சாஸ்திரிகள், ராஜேஸ்வரி ஒய்ஃப் ராஜேஸ்வரி, நாங்கள் 2 பேரும் உங்கள்கிட்ட கேட்குறோம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்.